ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000. பெரியாழ்வார் பாசுரங்கள் 78 முதல் 80 வரை. 78ஆம் பாசுரம். கைகொட்டி விளையாடுதல். சப்பாணி பருவம். தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா வாயென்று நீனிலா நின்புகழா நின்ற ஆயர்த்தம் கோணிலாவு கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி. ஆகாயத்தில் உலாவரும் சந்திரனை நிலாமுற்றத்தில் வந்து விளையாடுக என்று அழைத்து நின்று கொண்டு உன் குறும்புகளை பாராட்டுகின்ற இளையர் தலைவனான நந்தகோபர் மகிழும்படியாக சப்பாணி கொட்டுக. திருக்குடந்தையில் கண் வளர்ந்தருள்பவனை நிதானமாய் சப்பாணி கொட்டுக. 79ஆம் பாசுரம். புட்டியிற் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டித்தயிரம் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பாணி. பத்மநாபா. கொட்டாய் சப்பாணி. பட்டிமேயும் கன்றே போல் திருட்டு வாழ்வில் திரிபவனே, உன் இடுப்பில் படிந்த சேற்றையும் புழுதி மண்ணையும் பூசிக்கொண்டு வந்து என்னை அமுக்கி என்மேலும் பூசுகிறாய். எனக்கு தெரியாதபடி வீட்டிற்குள் புகுந்து சட்டித்தயிரையும் தாழி வெண்ணையும் உண்ணுகின்ற பட்டி தின்று திரியும் கன்று போன்றவனை சப்பாணி கொட்டுக. தாமரை பூவை கொண்ட நாபியை உடையவனை சப்பாணி கொட்டுக. 80ஆம் பாசுரம். தாரித்து நூற்றுவர் தந்தை சொற்கொள்ளாது போரித்து வந்து புகுந்தவர் மண்ணாள பாரித்த மன்னர்பட பாஞ்சவர்க்கு அன்று தேருய்த்த கைகளால் சப்பாணி. தேவகி சிங்கமே சப்பாணி. பூமி முழுவதும் தானே ஆளும் ஆசை கொண்டு 100 பேரும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தந்தையான உன் சொல் கேளாமல் போரிடுவதற்காக போர்க்களத்தை அடைந்தனர். அவர்களை மாளச் செய்து பஞ்சபாண்டவர்க்கு தேரோட்டிய உன் கைகளால் சப்பாணி கொட்டுக. தேவகி வயிற்றில் பிறந்த சிங்கமாம் கண்ணபிரானே சப்பாணி கொட்டுக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.